வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு வாழ்க்கையில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஒரு நிலையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, வெற்றியை தருகின்ற வாழ்க்கை தன்னம்பிக்கையில் தான் இருக்கிறது. முடியுமா, நம்மால் முடியுமா, முடியாதோ, சந்தேகம்தானோ என்றெல்லாம் எண்ணுகின்ற நேரத்தில் தான் மனிதன் வெற்றியை தவற விடுகிறான். ஒருபோதும் நாம் அப்படி நினைக்கக்கூடாது. ராமாயணத்திலே உங்களுக்கு தெரியும், 14 ஆண்டுகள் ராமர் காட்டுக்கு சென்றார். அங்கே இருக்கின்ற பொழுது சீதையை ராவணன் தூக்கி சென்று விட்டான். சீதையை தேட வேண்டும் என்பதற்காக சுக்ரீவன் துணையை நாடுகிறார். சுக்ரீவனுக்கு உதவியாக இருந்து வாலியை கொல்கிறார். பிறகு வானரப் படைகள் சீதையை தேடி அலைகின்றன. தென்புலம் நோக்கி நமது அனுமான் ஆஞ்சநேயர் வீரம் மிக்கவர் ராமநாதபுரம் வரை வருகிறார் தலைமார்க்கமாக. ராமநாதபுரத்திற்கு பிறகு அங்கே இலங்கை சென்று பார்க்கலாம் என்று சொன்னால் இடையிலே கடல். கடலை தாண்டி நாம் எப்படி செல்ல முடியும் என்று அங்கே அனுமார் தயக்கத்தோடு நிற்கிறார். ஆஞ்சநேயருக்கே தயக்கம். உடனே அவரது சகோதரர் சாம்பவான் சொல்லுவார், அனுமனே, நீ சூரியனையே பிடிக்க அங்கே விண்ணில் பாய்ந்தவன், நீ வாயு குமாரன், உனக்கு தயக்கம் ஏன்? சூரியனையே பிடிக்க சென்ற நீ இப்பொழுது இந்த கடலை தாண்டுவதற்கு தயங்கலாமா? துணிச்சலோடு செல், ராமநாமத்தை சொல், ராமா ராமா என்று சொல், நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் என்று சொல்லி அனுப்பிச்சது. தயக்கத்துடன் இருந்த அனுமனுக்கு புதிய தைரியம் வந்தது, பலம் வந்தது. உடனே ராமா 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 என்று சொல்லி ஆகாயத்தில் பறந்து இலங்கைக்கு சென்றடைந்தான். இலங்கைக்கு சென்றான். ராவணனை சண்டையிட்டான். அங்கே சீதை இருக்கிறார்கள் என்பதை திரும்பவும் ராமனிடம் வந்து கண்டேன் சீதையை என்று சொல்லி ராமருக்கு ஆனந்த மழையை கொடுத்தார். எனவே இதிலே இருந்து நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அனுமனிடம் பலம் இருக்கிறது. அந்த அனுமன் பலசாலிதான். சூரியனையே பிடிக்க தயாராக இருந்தவன், வாயு பகவானின் மகன். அவன் வீரம் மிக்கவன். அந்த வீரம் மிக்கவனுக்கே தயக்கம் வந்தது. அந்த நேரத்திலே சாம்பவான் அவனுக்கு ஊன்றுகோலாக இருந்து ஒரு உணர்ச்சி பிளம்பான ஒரு உரையை கொடுத்து அவனை தைரியப்படுத்தினார். எனவே வாழ்க்கை என்பது அடுத்தவர் சொல்லித்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதல்ல. நம்மிடம் இருக்கின்ற சக்தி, வீரம் அத்தனையும் பயன்படுத்தி எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும். பின்தங்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. வெற்றி என்ற ஒரு நோக்கை மட்டும்தான் நாம் அங்கே அணுக வேண்டும். அப்படி அணுகியதால் இன்று ராமாயணத்தில் ராமன் இருக்கும் இடமெல்லாம் அனுமன் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ராமனை விட்டு பிரியாமல் அந்த அனுமன் இருக்கிறார். என்ன வேண்டும் என்று கேட்ட பிறகு ராமர் கேட்கிறார், என்ன வேண்டும் அனுமா, நீ இவ்வளவு செய்திருக்கிறாய்? அதற்கு அனுமன் சொல்லுகிறார், என் உள்ளத்தில் நீங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும், நான் உங்களை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறான். உண்மையான வீரம், உண்மையான அன்பு, உண்மையான பாசம் கொண்டவன் அனுமன். அந்த அனுமனுக்கே சந்தேகம் வருகின்ற அளவிற்கு, தயக்கம் வருகின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஒரு ஊக்கமாக அங்கே சாம்பவான் குரல் கொடுக்கிறார். எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் தயக்கம் வருகின்ற பொழுது பெரியவர்களின் துணையை நாடலாம், அல்லது பெரியவர்களின் கடந்த கால வரலாற்றின் அந்த சம்பவங்களை நாம் நினைவு கூர்ந்து அதன் மூலமும் வெற்றி அடையலாம். எனவே வெற்றி என்பது ஒவ்வொருவர் மனதிலும் இருக்கிறது. அதை நிச்சயமாக நாம் பெறலாம். வாழ்க்கை பயணத்தில் எல்லோருக்கும் 2 மனம். ஒரு மனம் சொல்லும் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று சொல்லி, இன்னொரு மனம் சொல்லும் வெற்றி பெற முடியுமா என்று. அதுதான் தயக்கம். அந்த தயக்கம் தெரிகின்ற பொழுதுதான் சிலர் அப்படியே தயங்கி நிற்கின்ற காட்சியினை காணுகின்றோம். தயக்கத்தை விடுங்கள். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்று சொல்வது போல வெற்றியை மட்டும் நீங்கள் நினைங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி கிடைத்தால் உங்களுக்கும் வசந்த் டிவிக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நன்மை என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.